ஜெய் சாய்ராம். அதுக்கு கனகதாரா ஸ்லோகம் சொல்லி வழிபட்டு வர வரவு அதிகரிக்கும். வரவு அதிகரிக்க வழி பிறக்கும் நமக்கு. இதனால கடன்கள் கண்டிப்பா அடையும், சேமிப்பு நல்லாவே அதிகரிக்கும். அப்போ வாழ்க்கை வசதிகள் நல்லா நமக்கு மேம்படும். தொழில் அல்லது உத்தியோகம் சிறக்கும். உங்களுக்கு உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு, தொழில் செய்யறதுல பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அது எல்லாமே சரியாயிரும். அஷ்டலட்சுமியும் வீட்டுல குடிக்கொள்வாங்க. சுக்கிரனின் அருளும் கிடைக்கும்.
அதே போல உங்களுக்கு 7:30 சனி நடக்குது இந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா சனிக்கிழமையில வர பிரம்ம முகூர்த்த நேரத்துல அகல் விளக்கேத்தி நல்லெண்ணெய் ஊத்தி சிவபெருமான் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஸ்ரீருத்ரம் அதை கேளுங்க. அப்படி உங்ககிட்ட புக்கு இருந்துச்சுன்னா அந்த ஸ்ரீருத்ரம் படிங்க. அப்படி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சனி தோஷம் கண்டிப்பா உங்களை தாக்காது, உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது. அதனால இதை ஒவ்வொரு கிழமையும் நீங்க செய்யப்படுற இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடுகளுக்கு ஒவ்வொரு பலனும் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நம்ம தினமும் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு பூஜை பண்றோம் தானே, அதனால நம்ம இதுக்குன்னு புதுசா எதுவுமே நீங்க பண்ண போறது இல்லை. அந்தந்த கிழமைக்கு அந்தந்த கடவுளை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த அன்னைக்கு நீங்க அந்த கடவுளுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்க உங்க பூஜைய பண்ணிக்கோங்க. அவருக்கு உண்டான ஸ்லோகத்தை சொல்லி இந்த மாதிரி நீங்க பூஜை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளை நம்ம முறைப்படி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நல்ல நலமும் வளமும் நாம பெறலாம். கண்டிப்பா உங்களோட கோரிக்கை எல்லாமே நிறைவேறும். உங்களை சுத்தி நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த டைம்ல எல்லா தேவர்களும் பித்ருக்களும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை நல்லபடியா நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.